ஆட்டு மந்தை, த ஹர்ட் இன்ஸ்டிங்க்ட். மந்தை எந்த மந்தைனாலும் சரி, இப்போ மான்களும் மந்தையாக தான் போகும், எருமையும் காட்டுக்குள்ளே பார்த்தா மந்தையாக தான் போகும். அது மாதிரி இந்த விலங்கினங்கள், 4 கால விலங்கினங்கள் கூட்டமாக போவதை மந்தை என்று சொல்கிறோம். ஹர்ட் இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்ட்னா உள்ளுணர்வு. என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மந்தை மனசு, மனப்பாங்கு, மன சிந்தனை, மன ஓட்டம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் அவர் ரிசன் லார்ட் இஸ் தேட் ஆஃப் பெர்ஃபெக்டிங் ஹிஸ் பீப்புள். உயிரோடு எழுந்த நம்முடைய தேவனுடைய ஊழியங்களிலே பலவிதமான ஊழியங்களை செய்கிறார். ஆவியின் வரங்களை கொடுக்கிறார் இல்லையா? ஆவியின் வரம் எத்தனை இருக்குது? வரங்கள் எத்தனை இருக்குது? 9. ஆவியின் கனி, அந்த கனியின் சுவை 9. ஒரு கனி தான், ஆனால் சுவை 9. அப்போ ஆவியின் வரங்களிலே 9 வரங்களை அவர் பகிர்ந்து அளித்தார். எல்லாருக்கும் கொடுக்கல, ஒருவருக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். ஒருத்தங்களுக்கு போதிக்கிறதற்கும், ஒருத்தங்களுக்கு வியாக்கியானம் செய்வதற்கும், ஒருத்தருக்கு குணமளிக்கிறதற்கும், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் பேசுவதற்கும், ஒருத்தருக்கு அந்நிய பாஷை பேசுவதற்கும், இப்படி ஒரு வரங்களை பிரித்து கொடுத்தார்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படி பலவிதமான ஊழியங்களை செய்கிற நம்முடைய உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களிலே ஒன்று தம்முடைய மக்களை முழுமையாக்குவது, பர்ஃபெக்டிங் ஹிஸ் பீப்புள். பலவிதமான குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த குறைபாடுகள் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் மாறுங்க அப்படின்றது தான் எல்லாருடைய மனசாட்சியமாக இருக்குது. நேற்று பெரிய பிரச்சனை. நம்மால் என்னென்னா, என்னை குடிச்சிட்டு சர்ச்சுக்கு வரான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். என்ன சாப்பிடாமல் போயிட்டான். ஏன்டா அது மாதிரி பிரச்சனைனா, இல்லை என் ஒய்ஃப்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, என்ன அவங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரு அப்படின்னு. குடிச்சிட்டு தானே நீ வந்த, அப்போ குடிச்சிட்டு வந்து குடிக்காதுன்னு சொல்லுவோம்மா? அப்போ நம்மிடத்தில் இருக்கிற குறையை நாம் எதுவுமே ஒத்துக்கிறதில்ல. ஆமாம், என்னை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தம் வந்துடும். இனிமேல் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. எப்படியாவது தேவனிடத்திலேருந்து விலகி போகணும், இல்லைடா சபை கூடி வருதலை புறக்கணிக்கணும். இது மட்டும்தான் அவனுடைய வேலை. ஒரு குழுவாக சேர்ந்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதானே. 2ஆக உடைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அத்தனை பண்ணும். நேற்றம்னா டிவிஷன் அமங்கஸ், நிறைய பிரிவினைகள் நேற்று இருந்ததுன்னு நேற்று பிரசங்கம் கேள்விப்பட்டியா? ஏதாவது சிந்திச்சியா? ஐயர் சொன்னது கேட்டியா? சுதந்திரத்துக்கு முன்பாக இந்தியாவிலே பலவிதமான சபைகள் இருந்தன. மெத்தடிஸ்ட் சர்ச்சு, ஆங்கிலிக்கன் சர்ச்சு அப்படின்னு நிறைய சர்ச் இருந்தது. ஒன்று மார்த்தோமா சர்ச்சு அப்படின்றது, நிறைய ஏகப்பட்ட சபை. அவங்கெல்லாம் டச் மிஷன் ஒன்று இருந்துச்சு. அவங்கவுங்களாம் அந்தந்த நாடுகளிலிருந்து வந்து இறைவனுடைய பணியை செய்யும்போது அந்த நாடுகளிலிருந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவங்க சில திட்டங்களை போடுவாங்க. எந்தெந்த இடத்துல ஸ்கூல் கட்டணும், எந்தெந்த இடத்துல தேவைகள் இருக்குது, எந்தெந்த இடத்துல சுவிசேஷ ஊழியம் செய்யணும், எந்தெந்த இடத்துல குணமாக்கும் ஊழியங்களை செய்யணும்னு அவங்க திட்டம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பள்ளிக்கூடங்களையும் மருத்துவமனைகளையும் கட்டுவாங்க. அப்போ அவங்க வந்து தனி குரூப்பாக இருந்தாங்க. இவங்க வேறு சர்ச்சு, அதுமாரி அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க வேறு சர்ச்சு, இங்கிலாந்துலேருந்து வந்த பேப்டிஸ்ட் மிஷன் இருந்தது. பேப்டிஸ்ட் மிஷன் வேறு மாதிரி சில ஊழியங்களை செய்வாங்க. சுவிட்சர்லாந்துலேருந்து வந்தவங்க வேறு ஊழியங்களை செய்வாங்க. இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த குழுவெல்லாம் சேர்த்து தான் சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு பிரித்தாங்க. சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு வடநாட்டில் பிரித்தாங்க. இது ஒரு நியாயமான காரணம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு 70,000 சர்ச் இருக்குது. இயேசு கையை தூக்குகிறார், இயேசு கையை இறக்குகிறார், இயேசு வலது பக்கம் போகிறார், இயேசு இடது பக்கம் போகிறார், இயேசு உட்கார்ந்திருக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு மேலே பார்க்கிறார். இப்படி ஏகப்பட்ட சர்ச். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, தனிப்பட்ட சுய லாபத்திற்காக அல்லது ஒரு பொறுமை இல்லாதனால, நீடிய சாந்தம் இல்லாதனால பிரச்சனை. அடுத்தவனை வந்து கேவலமாக பேசுறது, ஒரு நாள் இல்லை 2 நாளில் இவன் தான் தீர்க்க தரிசனம் நினச்சிட்டு அடுத்தவனை முட்டாப்பையிலாக்குறது, ரொம்ப அவமானப்படுத்துறது, அவங்க அந்த சர்ச்சிலேருந்து போகிற வரைக்கும் காலி பண்ணுறது. பிசாசின் ஆவி உள்ளே வந்த உடனே தன்னை விட இன்னொருவன் குறைவானவன் எப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்குள்ளே பிசாசின் ஆவி தான் இருக்குது. எந்த ஆவியையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஒருவனை தன்னை விட உயர்வாக நினைக்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக தேவனுடைய ஆவி உடையவனாக இருக்கிறான். அதை செய்வது தான் தேவனுடைய உயிரோடு எழுந்த நம்முடைய கர்த்தரின் ஊழியங்களிலே ஒன்றாக இருந்தது. தட் வாஸ் பர்ஃபெக்டிங் ஹிஸ் பீப்புள். எனக்கெல்லாம் ஈடு என்ன வர முடியுமா அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள் நினைக்காதீங்க. He uses the word of God in the fellowship of the local church. தேவனுடைய வசனத்தை
நம்ம அந்தந்த பகுதிகளிலே நம்ம இருக்கிற சபையின் ஐக்கியத்திலே அவர் அதை உபயோகிக்கிறார். நமக்குள்ளே எப்போ ஃபெல்லோஷிப் இல்லாமல் போகுதோ, ஒருவன் எப்பொழுது ஐக்கியத்தை குலைக்கிறானோ அவன் கேடுகட்டவன். அவன் தேவனுடைய ஆவியினாலே உண்டானவன் அல்ல. இப்போ நம்ம பார்த்தோம்ல சமீபத்தில் ஒரு கூடுகை இருக்குது, அந்த கூடுகைக்கு எவனையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் பிசாசின் கிரியைகளை செய்கிறான். ஒரு திருமணம் நடக்குது, அந்த நாய்க்கெலாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் பிசாசின் கிரியையினாலே செய்கிறான். இதை எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறது, பதில் சொல்கிறது? அமைதியாக இருக்கிறது. சரி, இப்போது கூப்பிட்டா வரேன், கூப்பிடலன்னா போய்க்கா, உனக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, வந்தாவா வரட்டா போ, இப்படியெல்லாம் சொன்னால் அது தேவனாலே உண்டானதில்லை. இந்த ஐக்கியத்தை குலைப்பதற்காக அவன் முயற்சிக்கிறான். தேவன் என்ன செய்கிறார்னா, he uses the word of God in the fellowship of the local church. As a Christians pray for one another and personally assist one another, the exalted Lord ministers to his church and makes us fit for the ministry. கிறிஸ்தவர்கள் ஒருவருக்காக ஒருவர் வருந்தி ஜெபிக்கும் பொழுது, மன்றாடி ஜெபிக்கும் பொழுது தான் அந்த உள்ளம் ஒன்றாக சேர்கிறது. உன்னுடைய வேதனையில் நான் பங்கு கொள்ளும் போது தான் கிறிஸ்து அங்கே இருக்கிறான். அந்த நாய் பண்ணதுக்கு அவன் சாவட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள கசப்பும் வைராக்கியமும் கோபமும் இருந்துச்சுன்னா 40 ஆண்டு கால வைராக்கியங்க எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு இயேசு சொன்னார். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வடக்கன் குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா டவுசர் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சு பேர் டவுசர் மாதிரி இருக்கும். டவுசர் எப்படி இருக்குது, இது மாதிரி 2 கால் இருக்குமா. இந்த இடது பக்கம் இருக்கிற காலில் இந்த வலது பக்கம் காலை விட ஒரு அரை அடி கம்மியாக இருக்குமா, பள்ளமாக. அங்கெல்லாம் நாடார்கள் உட்காந்துருப்பாங்க, கீழ் சாதியினர். நாடார்கள்னால் எஸ்சியில் இருந்தாங்க முன்னே. இப்போ தான் நாடார் இவன் பீத்திட்டு அலையிறான். முன்னெல்லாம் நாடார்னு சொன்னான்னா காரி துப்பிடுவானும். இவன் நாடார்லேயே பொண்ணு எடுத்துட்டான்னா ரொம்ப பெருமையாக பேத்திக்கிறான். எவ்வளோ கேவலமான நம்பர். இவன் ஒரு எஸ்சி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்னு இன்றைக்கி எஸ்சி மக்களை எப்படி இவங்க பார்க்குறாங்களோ அதே மாதிரி நாடார்களையும் அப்போ பார்த்தாங்க. அப்போ அவங்கள தாழ்ந்த ஜாதியினர் அப்படின்னு குறைச்சி வச்சாங்க. இந்த பக்கம் பிள்ளைமார்கள் ஒரு அரை அடி மேலே இருக்கும். இவன் மூஞ்சி அவன் பார்க்க மாட்டான், அவன் மூஞ்சி இவன் பார்க்க மாட்டான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இயேசுவை பார்க்குறாங்களாம். என்னத்தை பார்க்குறேன்? ஒருத்தன் மூஞ்சியை ஒருத்தையை பார்க்காம இயேசு மூஞ்சி என்னத்தை பார்க்குறது? ஒருவரை விட ஒருவரை எப்பொழுது நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீர்களோ ஜோலி முடிஞ்சு போச்சு. அங்கே நீ தேவனுடைய சிந்தனையே உனக்கு இல்லை, நீ மனசு சிந்தனை. அவன் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆனால் அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த ஜாதியில் பிறந்தவனா, எஸ்சி எஸ்டி எதில் வேணால் பிறந்தவனாரு, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்க. மனம் புதிதாகாத வரைக்கும் நீங்கள் இன்னும் தகுதியாகவே இல்லையே. As Christians pray for one another and personally assist one another, the exalted Lord ministers to his church and makes us fit for the ministry. அப்பொழுது தான் அவருடைய ஊழியத்திற்கு நாம் தகுதியானவர்களாக பொருத்தமானவர்களாக ஆக்குகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். சிலுவையிலே உயர்த்தப்பட்ட நாதரை இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுது நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்றால் ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட விதத்திலே உதவி செய்ய வேண்டும். ஒரு வேதனையில் இருக்கிறார் என்றால் தேவனுடைய வார்த்தை கொண்டு அவரை தேற்ற வேண்டும். கவலைப்படாதீங்க, உங்களை கூப்பிடலையா, கவலைப்படாதீங்க. ஆண்டவரையும் தான் கூப்பிடல, அவர் சகித்து கொண்டிருந்தார்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், தைரியமாக இருங்க. அதுக்காக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இப்படி தேவனுடைய வசனத்தை கொண்டு ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒருவர் கரிசனையோடு யார் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள், தி சில்ட்ரன் ஆஃப் காட். இது ரொம்ப முக்கியம். எவன் பிரிவினைகளை உண்டாக்குகிறானோ அவன் பிசாசின் பிள்ளையாக இருக்கிறான். அவன் குணத்திலே பிசாசின் குணத்தை உடையவனாக இருக்கிறான். மற்றவருடைய விட நான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். Someone has said, ஒருத்தர் ஒரு முறை சொல்லியிருந்தார், there are no lone rangers in the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்திலே தனியாக செயல்படுகிற ஒரு பாதுகாப்பு அதிகாரின்னு யாருமே இல்லை. லோன் ரேஞ்சர்ஸ்னு யார்? இதில் காவல்காரங்களாம் இருப்பாங்கள்ல, ஃபாரஸ்ட்டில், அது மாதிரி. தட்ஸ் பிகாஸ் பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் growth அண்ட் மினிஸ்ட்ரி ஆர் இம்பாசிபிள் இன் ஐசோலேஷன். சபைகளிலே தனியாக ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து வந்து விட்டான் என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார்.
ஒருத்தங்க கீழே விழுந்துருவாங்க, அவங்களுக்கு எப்படி செய்யக்கூடாது இப்படின்னு இன்னொருத்தர் இருக்காங்க. ஒரு குழுவிலே, ஒரு சர்ச்சில், ஒரு ஃபெல்லோஷிப்பில் சீனியர் இருக்காங்க, ஜூனியர் இருப்பாங்க. சீனியரும் தப்பு பண்ணலாம், ஜூனியரும் தப்பு பண்ணலாம். அப்போ அந்த இடத்தை நாம் நிரப்புவதற்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி, ஒருவர் தேற்றி, ஒருவர் பலப்படுத்தி இப்படி கொண்டு வரணும். தனியாக ஒருத்தன் மட்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து வேலை நின்றுட்டான்னு கிடையாது. பவுல் எனக்கு என்ன சொல்கிறார், எப்பாப்பிராத்து எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சான், தீமோத்தி எனக்கு மகனை போல இருந்தான், அவ்வளோ உதவி செஞ்சான், தீத்துவை செல்ல பிள்ளையை போல வளர்த்து அவருக்கு சொல்கிறார், இப்படி செய்ப்பா, இந்த மாதிரி சொல்லி சபைகளை யாரை நீ பாராட்டணும், யாரை பாராட்டணும் சொல்லி கொடுக்குறார். அப்போ பவுலுக்கும் நிறைய பேர் உதவுகிறார். இப்போ சில்வானும் பவுலும் இன்றைக்கி என்ன படித்தோம், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் பவுலும் சில்வானும் அவங்களாம் சேர்ந்து சபைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தாங்க. தீமோத்தேயும் பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் இல்லையா, ஒரு தனியாக ஒருத்தன் வளர்ந்தான் அப்படின்னு கிடையாது. தட் இஸ் பிகாஸ் பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் growth and ministry are impossible in isolation. Someone has said that you can no more raise one Christian than you can raise one bee. ஒரு ஈயை நீங்கள் வளர்க்குறத விட ஒரு கிறிஸ்தவனை பெருசாக நீங்கள் வளர்த்தவே முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு ஈயை நீங்கள் வளர்த்துற முடியுமா? ஈ எப்படி இருக்கும், தேனி கூட்டமாக தான் போகும். தனியாக இந்த ஈன்னு ஒரு படம் வந்துச்சுல, அது பேசிக்கிட்டு இருக்கான். அது தனியாக இவங்கெல்லாம் கற்பனையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க நிறையா. நான் நெப்டியூனில் போய் இறங்கினா எப்படி இருக்கும், ப்ளூட்டோவில் போய் இறங்கினா எப்படி இருக்குன்னு இவனா கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான்ல, அது மாதிரி தான். ஒரு ஈயை வளர்த்து அந்த ஈ இவன்கிட்ட பேசுதுன்னு ஒரு கதை எழுதியிருக்கான். இது ஃபேண்டசி, கற்பனையாக எழுதுறது. உலகத்தில் நிறைய படங்கள் ஃபேண்டசியாக தான் இருக்கும், அப்படியே கற்பனையில் மேய்ந்துக்கிட்டு இருப்பான். நிஜ உலகுக்கு எப்போ வருவான் அப்படின்னு கேட்டால் முடியாது. தனியாக ஒரு கிறிஸ்தவனை நீங்கள் வளர்க்க முடியாது. நிறைய குறைகள் உண்டு. ஏன்னா நீங்கள் எந்த பிறப்பால் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய மனம் புதிதானால் மட்டும்தான், எவ்வளோ நீ படித்தவனாக இருந்தாலும் சரி, என்ன தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் உடையவனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனது புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். A baby must grow up in a loving family if it is to be balanced and normal. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ பிள்ளைங்க குடும்பத்தில் நேற்று நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஒரு 15 வயசு பிள்ளைய கூப்பிட்டு நீ அவன் கூடயாவது ஓடி போயிடுவேன், உன் மூஞ்சி சரியில்லை, எல்லாம் நீ வளர்ப்பு சரியில்லை இப்படி சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய மனசில் எவ்வளோ வேதனைகள் இருக்கும். தினமும் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது அந்த பிள்ளைகளால் சரியான வளர்ச்சி வளர முடியாது. தனிமையிலே ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்கும் போது அந்த பிள்ளை எப்படி இருக்கும், சுயநலம் உள்ளதாக இருக்கும், மற்றவங்களோட அவ்வளோவா கலக்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைங்க தனிமையிலே வளர்ந்துருப்பாங்க. உறவுகள் என்றால் என்ன என்று தெரியாது, அன்பு பாசம் எதுவுமே தெரியாது, ஒரே வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அன்பான ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்படுகிற ஒரு குழந்தை எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரிடமும் சமாதானமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பழக்கத்தை கற்றுக்கொள்ளும். A baby must grow up in a loving family if it is to be a balanced and normal one. இப்போ நல்ல சமநிலை உடையதாக இயல்பான குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்றால் அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு குடும்பத்திலே அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். People who emphasize the individual Christian as part from his place in a local assembly are wandering into very dangerous territory. இப்போ இதில் சொல்லுவாங்க, எலிஎஃப் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, அதில் சொல்லுவாங்க, நீங்கள் தனிமையிலே போய் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டெல்லாம் 12 மணி வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், காட்டுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாது சுந்தர் சிங் தனிமையிலே போய் ஜெபம் பண்ணினார், அது மாதிரி எலியா தனிமையிலே போய் ஜெபம் பண்ணினார், எலிசா தனிமையிலே போய் ஜெபம் பண்ணினார். தனிமையிலே அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தார்கள். ஏனோக்கு தனிமையிலே தேவனோடு கூட 900 வருஷம் தனிமையிலே இருந்தான். இப்படியெல்லாம் போதனை பண்ணுவாங்க. நீங்கள் தனிமையிலே ஜெபித்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தனிமையில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரான் பார்த்தியா, அவன் எப்படி தெரியுமா இருப்பான், இவன் தேவனுடைய பிள்ளையாக ஆகிவிட்டதாக மாதிரியும் இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்குவான். பார்க்குற தனக்கு எதிர்வரிக்கிற எல்லா பேரும் பாவிகளாகவும் நினச்சிக்குவான். எல்லா பேரும் பாவிகள், நான் மட்டும்தான் தேவனிடத்தில் போய் பரிசுத்தமாகி வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடும். 2 நாள் பைபிளை உட்காந்து படிச்சுட்டாலே அவனுக்குள்ளே என்ன வந்துடும்னா ஒரு பெருமையின் ஆவி வந்துடும். உடனே இவன் மலை மேலிருந்து இறங்கின மோசையை மாதிரி நினச்சிக்குவான். அப்படியே வரும், அனைவரும் பாவிகள், பாவிகளே தள்ளிப்போங்கள், மனம் திரும்பாத பாவிகள் எதற்கு இருக்கிறீர்கள், வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்துட்டால் போதும், பாவிகள் வந்து விட்டார்கள் அப்படின்னு நினைப்பான். எங்கள் சித்தப்பாலாம் அப்படியே நினைப்பார். நாங்களெல்லாம் பாவிகள் மாதிரியும்
இவருக்கு அப்படியே ஒளி ஓட்டம் 36 ஒளி ஓட்டம் தலையில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவார். அப்படியே தள்ளி நிற்பார். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய உண்டு. எங்களுடைய மாமாவும் இதே மாதிரி செய்வார். அவர் தான் உலகத்திலே மிக உயர்ந்தவர் மாதிரியும், கடவுளுக்கு அடுத்த நிலையில் அவர் இருக்கிற மாதிரியும், சர்வ உலகத்தையும் அவர் தான் ராஜரீகம் பண்ணுற மாதிரியும் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துட்டு வரும்போது என்னுடைய மனதில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டு. எதுக்கு இப்படி பெருமையும் அகந்தியமாக இருக்கிறார்கள் என்றால், தனிமையிலே அவர்கள் இறைவனை தேட பார்க்கிறார்கள். தனிமையிலே இறைவனை தேடும்போது முழு அழிவு நிச்சயம். எப்பொழுதெல்லாம் நீ தனிமையிலே இருக்கிறையோ அப்பொழுதுதான் பிசாசு வந்து அவங்ககிட்ட பேசுவான். அதான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துருக்கு. ஏவாள் எங்கே போனான்? தனிமையில் போனான். அதை ஜான் மில்டன் ரொம்ப அழகாக எழுதுவார். வாமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தோட்ட வேலை தானே பண்ண போகிறோம், 2 பேரும் சேர்ந்து ஈடன் கார்டனில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இந்த பக்கம் ஒர்க் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் தனிமையாக இருக்கணும் போல் இருக்குது, நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன். சரி, பக்கத்தில் அங்கே ஒர்க் பண்ணு, நான் அப்படியே பார்க்குற தூரத்தில் இங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் இந்த பக்கமாக போய் பாருங்கள், நான் அப்படியே தனிமையாக எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் போல் இருக்குது, எனக்கு சுதந்திரம் வேணும்ல அப்படின்னு தனிமையாக போவோம். எவ்வளவோ சொல்லுவாங்க, போகாத, அங்கே போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பான். இல்லை எனக்கு சுதந்திரம், மென்ஸ் லிபரேஷன் வேணும், உமன்ஸ் லிபரேஷன் அப்படின்னு சொல்லுவான். அப்பயே போட்டிருப்பான் தனிமையில். அதுதான் என்ன ஒரு பழமொழி இருக்குது, ஐடல் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் டெவில். தனிமையிலே நீ போய் ஜெபிக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகள் வரும். கொஞ்ச நேரத்தில் உனக்கே வந்து மாம்சத்தின் உணர்வுகள் அதிகமாக வந்துடும். நான் தான் கடவுளை முழுமையாக தேடுகிறேன். இந்த சர்ச்சில் என்னை தவிர எவன் அதிகமாக ஜெபம் பண்ணுறான், எவன் பைபிள் வசனம் படிக்கிறான்? ஒருத்தனும் கிடையாது. நீ ஒருத்தன் தான் கடவுளுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் துரோகிகளும் மயக்கிகளுமாக இருக்கிறார்கள். பவுல் அதை என்ன சொல்கிறார்? எந்த ஆவியையும் சோதித்து பாருங்கள், எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய மனதில் ஒரு எண்ணம் வருகின்றார், ஒன்றுக்கு பல முறை யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரோடு பேசு, தேவனுடைய ஊழியக்காரர்களோடு பேசு, பலவிதமான சகோதரரோடு பேசு. அவரிடத்திலிருந்து அநேக காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவார். People who emphasize the individual Christian as part from his place in a local assembly are wandering into a very dangerous territory. மிக பயங்கரமான இடத்திலே எங்கே போகிறோம் என்று தெரியாமல், திக்கு திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். We are sheep and we must flock together. ஆண்டவர் என்ன சொன்னார்? நாம் ஆடுகள், நானே நல்ல மேய்ப்பன், நீங்கள் ஆடுகள்னு சொன்னார். நீங்கள் மந்தையாகத்தான் இருக்க வேண்டும், தனித்தனியாக நீங்கள் இருக்கக்கூடாது, கூடி வாழ வேண்டும். அதுக்காக தான் சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்க, ஹியூமன் ஆர் சோஷியல் அனிமல்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த விலங்கினங்கள் தான், நாம் மந்தையாகத்தான் இருக்க வேண்டும். சிங்கம் மந்தையாக இருக்கும், புலி கூட்டம் கூட்டமாக தெரியுது, 4-5 நரிகள், ஓநாய்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாம் மந்தையாக தெரிகின்றன. நாம் ஆடுகள், நாம் மந்தையாகத்தான் இருந்தாக வேண்டும். We are sheep and we must flock together. We are members of the same body and have been called to minister to one another as well as to the world. நாம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக பவுல் அப்படியே படம் போட்டு காமிச்சார். நீ ஒருவன் கண்ணாக இருக்கிறான், ஒருவன் மூக்காக இருக்கிறான், ஒரு வாயாக இருக்கிறான், ஒருத்தர் காதாக இருக்கிறான், ஒருத்தர் தலையாக இருக்கிறான், ஒருத்தன் கையாக இருக்கிறான், ஒருத்தர் விரலாக இருக்கிறான். அப்போ கண் பார்ப்பதினாலே எனக்கு மூக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? சுவாசிக்கவில்லை என்றால் நீ செத்து போய் விடுவாய். அல்லது வாய் தேவையில்லை என்றால் நாம் சாப்பிடாமல் இருந்தால் மயங்கி விழுந்து விடுவோம். அப்போ என்ன பண்ணுது? ஆமாம், வாய் பேசுகிறதுனால கன்னத்தில் அடி விழுகுது. வாய் தாண்டா பேசுகிறேன், நான் என்னடா பண்ணேன்னு கேட்க முடியுமா? திமுறா பேசினா என்ன ஆகுது? கன்னத்தில் ஒரு அளவு விழுகுது. நாம் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் எதற்காக have been called to minister to one another. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் ஊழியம் செய்யவும் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய வேறொன்று நம்முடைய நோக்கம் இல்லை. as well as to the world. இந்த உலகத்திற்கும் நம் ஒருவருக்கும் நாம் ஊழியம் செய்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உடனே கேட்பான், நீ மட்டும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இரு, நீ ஊழியம் செய்கிறதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து அவனை ஏற்றிட்டு போயிடுவான். அப்போ வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தேவனோடு இருந்து ஒருவரோடு ஒரு இணைந்து ஊழியம் செய்யும் பொழுது தேவன் கரெக்டாக உங்களுக்கு காட்டுவார். ஒருவனும் உங்களை ஏமாற்ற முடியாது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் இந்த மாம்சத்திற்கு பிரகாரமாக அடுத்தவர்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் இல்லையா? நிறைய பேர் உங்களுடைய பணத்தை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய படிப்பை, உங்களிடம் உள்ள மற்றவற்றை யூஸ் பண்ணிக்கொள்ளும் பார்ப்பாங்க. அதை ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பார். நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் யாரிடத்திலே வாங்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் அதை மீறும்போது மாட்டிக்கொள்கிறோம். அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு மாட்டிக்கொள்கிறான். பிரதர், நீங்கள் அந்த சர்ச்சுக்கு வாங்க. ஐயோ, அங்கே நீங்கள் பிரதர்கிட்ட ஒரு முறை ப்ரேயர் பண்ணிட்டீங்கன்னா எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். அன்றைக்கி கிரியான்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார்ல, இந்த வீட்டுக்கு ஆண்டவர் புதிய காரை கொடுக்க போகிறார். ஆமாம் பிரதர், அவர் தீர்க்கதரிசி சொன்னால் கிடைச்சிடும் பிரதர். அவர் கூட்டத்துக்கு ஒரு 4 நாள் போனீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. காருக்காக நான் தேவனை தேட வேண்டுமா, அல்லது தேவன் எனக்கு கார் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரா? ஆசைதான். அவனவன் தன் தன் சொந்த இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். நான் உடனே டக்குன்னு சொல்லிட்டேன், இல்லையே 15 நாளைக்கு முன்னாடி கார் கொடுத்துட்டாரே. அதுவே ப்ராடுன்னு ஆகிப்போச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனை சிக்க வைக்கணுன்னா அவன் என்ன பண்ணணும்? ஒரு மனுஷனை சதுரங்க வெட்டன்னு ஒரு படத்தில் சொல்லுவான்ல, ஒரு மனுஷனை ஏமாத்தணுன்னா அவன் ஆசையை தூண்டணும். இதெல்லாம் வெரி பேசிக் ஃபார்முலா. இதெல்லாம் செஞ்சு தான் நம்மளை ஏமாற்றுவான். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றுவதற்கு நிறைய பேர் வருவான். ஏன் சார், அவங்களாம் வேறு வேலை இல்லையா? நம்மளை ஏமாத்துறது தான் வேலையா? அவங்கள ஏமாத்துறது தான் வேலை. ஆதி முதலாக அவன் என்ன பண்ணுறான்? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் கூட்டத்தில் இருக்க எல்லா பேரும் அப்படி தான் இருப்பான். இந்த மாதிரி கேடுகட்ட சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு ஐக்கியத்திலே இருங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ we are called for we are sheep and we must flock together. நாம் ஆடுகள், நாம் மந்தைகளாகத்தான் இருக்க வேண்டும். தனியே பிரிந்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது பலன் தராது. இன்றைக்கி வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்கள். If you have any encouragement from being united with Christ, if any comfort from his love, if any fellowship with the Spirit, if any tenderness and compassion, then make my joy complete by being like-minded, having the same love, being one in spirit and purpose. அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் அப்படிங்கிறார். இஃப் எனி கம்ஃபர்ட் ஃப்ரம் ஹிஸ் லவ், இஃப் எனி ஃபெல்லோஷிப் வித் த ஸ்பிரிட், ஆவியினாலே ஐக்கியம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்ஷன் அசைன்மெண்ட். திங்க் ஆஃப் த ரிச் டைவர்சிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் வர்ஷிப் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். உலகம் முழுவதிலும் இருக்கிற வெவ்வேறு விதமான தொழுகைகளை குறித்து நினைத்து பாருங்கள். திங்க் அபவுட் யுவர் ஓன் காங்கிரிகேஷன் ஆர் ஃபெல்லோஷிப் குரூப். உங்களுடைய சொந்த சபையில் எப்படி இருக்கிறார்கள், அல்லது நீங்கள் ஐக்கியமாக இருக்கிற குழுவை குறித்து நினைத்து பாருங்கள். வாட் டேலண்ட்ஸ் டு தீஸ் பீப்புள் ஹாவ்? ஹாவ் யூ டிஸ்கவர்ட் யுவர் ஓன் டேலண்ட்ஸ்? ஆஸ்க் காட் ஹவ் யூ கேன் ஷேர் தெம் வித் த பாடி ஆஃப் பிலீவர்ஸ் யூ நோ. அப்போது உங்களுடைய திறமைகள் என்ன, மற்றவருடைய திறமைகள் என்னென்ன இருக்கிறது? இப்போ நம்ம சர்ச்சிலலாம் ஒருத்தவங்க நல்லா பாடுறாங்களே, அவங்களாம் முன்னாடி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்போது எல்லாம் ஒருவர் பாராட்டி, ஒருவர் தேற்றி, ஒருவரை முன்னிலைப்படுத்துங்கள். அதுதான் கிறிஸ்துவின் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. இப்போ தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஹர்ட் இன்ஸ்டிங்க்ட். நாம் மந்தையின் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.